ஆண்டவரும் இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தில் அன்றன்றுள்ள அப்பம் வாசகர்களுக்கு எங்கள் அன்பின் வாழ்த்துக்கள். 2024 ஆண்டு மே மாதம் 3ஆம் தேதி வெள்ளிக்கிழமைக்குரிய தின தியானம். இன்றைய தலைப்பு முதலாம் நாள். ஆதியாகமம் 1:1 சொல்லுகிறது, ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்தார். மனிதனை தமது நித்திய நோக்கமாய் கண்ட நம் அன்பு தேவன் மனிதனுக்காகவே முதலாம் நாள் வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்தார். வானம் என்று சொல்லப்படுவது வெறும் ஆகாய விரிவு மாத்திரமல்ல, அது பரலோகத்தையும் அங்குள்ள வான சேனைகள் அனைத்தையும் குறிக்கிறது. மனிதனை உண்டாக்குவதற்கு முன்பாகவே மனிதனுக்கு பணிவிடை செய்வதற்காக வானத்திலுள்ள தேவ தூதர்களை எல்லாம் அவர் சிருஷ்டித்தார். உலகத்தில் எவ்வளவு பெரிய விஞ்ஞானியானாலும் சரி, அவனால் ஒரு புதிய அணுவை உருவாக்கவே முடியாது. ஏற்கனவே தேவன் சிருஷ்டித்தவைகளைத்தான் அவன் புதிய பொருட்களாக மாற்றிக்கொண்டிருக்கிறான். சிருஷ்டிப்பின் வல்லமையை கர்த்தர் தேவ தூதருக்கோ அல்லது மனிதனுக்கோ கொடுக்கவில்லை. ஒரு அணுவை சிருஷ்டிக்க வேண்டுமென்றால் அதற்கு எத்தனையோ கோடி டன் எடையுள்ள எரிபொருட்கள், மின்சாரம் போன்றவை தேவைப்படக்கூடும். ஒரு அணுவை புதிதாக உண்டாக்கும்படி பணம் செலவழிக்கக்கூடிய ஒரு செல்வந்தனும் பூமியில் இல்லை. அவ்வளவு ஞானமுள்ள ஒரு விஞ்ஞானியும் இல்லை. நம் கர்த்தர் அவ்வளவு பெரியவர். வானாதி வானங்களையும் சூரிய சந்திரனையும் திரளான நட்சத்திரங்களையும் சிருஷ்டித்த அவர் எவ்வளவு வல்லமையும் மகிமையுமானவர். காணப்படுகிறவைகளானாலும் காணப்படாதவைகளானாலும் அவை அனைத்துமே நம் ஆண்டவரால் சிருஷ்டிக்கப்பட்டவைகளே. வேதம் சொல்லுகிறது, ஏசாயா 54:5, உன் சிருஷ்டிகரே உன் நாயகர், சேனைகளின் கர்த்தர் என்பது அவருடைய நாமம், இஸ்ரவேலின் பரிசுத்தர் உன் மீட்பர், அவர் சர்வ பூமியின் தேவன் எனப்படுவார். வேதத்தின் முதல் வசனம் சிருஷ்டி கர்த்தரை நமக்கு அறிமுகம் செய்கிறது. ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியையும் சிருஷ்டிப்பார் என்பதே அந்த அறிமுகம். அந்த மகா மகத்துவமும் மகிமையும் வல்லமையும் உள்ள தேவன் உங்களது அருமை தகப்பனாய் இருக்கிறது உங்களுக்கு பெருமையும் மகிழ்ச்சியும் அல்லவா? அந்த சிருஷ்டி கர்த்தரானவர் இன்றைக்கும் உங்கள் வாழ்க்கையில் அற்புதமான காரியங்களை சிருஷ்டிக்க கிருபையுள்ளவராய் இருக்கிறார் என்பதை மறந்து போகாதிருங்கள். இப்போதும் யாக்கோபே உன்னை சிருஷ்டித்தவரும் இஸ்ரவேலே உன்னை உருவாக்கினவருமாகிய கர்த்தர் சொல்லுகிறதாவது, பயப்படாதே, உன்னை மீட்டுக்கொண்டேன், உன்னை பேர் சொல்லி அழைத்தேன், நீ என்னுடையவன். ஏசாயா 43:1. கர்த்தரைப் போல வல்லமையுள்ள தேவன் வேறு யாருண்டு? அவரைப் போல மகிமையும் மகத்துவமும் உள்ள தேவன் வேறு யாருண்டு? அவரைப் போல உங்களில் அன்பு செலுத்தி உங்களை நேசிக்கிறவர்கள் வேறு யாருண்டு? சிருஷ்டிப்புக்கள் யாவும் கர்த்தரை துதிக்கின்றன. நீங்களும் கர்த்தரை துதிப்பீர்களா? வானத்திலும் பூமியிலும் பூமியின் கீழும் இருக்கிற சிருஷ்டிகள் யாவரும், சமுத்திரத்தில் உள்ளவைகளும் அவற்றுள் உள்ளடங்கிய வஸ்துக்கள் யாவும், சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கிறவருக்கும் ஆட்டுக்குட்டியானவருக்கும் ஸ்தோத்திரமும் கனமும் மகிமையும் வல்லமையும் சதா காலங்களிலும் உண்டாவதாக என்று சொல்ல கேட்டேன். வெளிப்படுத்தின விசேஷம் 5:13. இன்றைய நினைவிற்கு 2 கொரிந்தியர் 5:17. ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாய் இருக்கிறான், பழையவைகள் ஒளிந்து போயின, எல்லாம் புதிதாயின. இன்றைய வேத வாசிப்பு காலை 1 ராஜாக்கள் 14 மற்றும் 15ஆம் அதிகாரங்கள், மாலை லூக்கா 12ஆம் அதிகாரம் 21 46ஆம் வசனம் முடிய. அன்புக்குரிய அன்றன்றுள்ள அப்பம் வாசகர்களே, மீண்டும் உங்களை வாழ்த்துகிறோம். சிருஷ்டி கர்த்தர் உங்கள் தகப்பனாய் இருக்கிறார். அவரை என்றென்றைக்கும் துதியுங்கள்,
அவர் நல்லவர். அவர்தாமே உங்களை ஆசீர்வதித்து மென்மேலும் உயர்த்துவாராக. ஆமென்.